வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்னது? ஆ, கண்டிச்சாமி. சொந்த ஊர் எது? கமுதி. இப்போ எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூர் மாவட்டம் கோவைப்புதூரில் இருக்கீங்களா? அங்கேருந்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமாக விளக்குமாறு தைச்சி விட்டேன். இப்போ விரல் வலிக்குது. ஓ, விளக்குமாறு பின்னி விற்பீங்களா? ஆமாம். அப்போ அந்த தொழிலில் இப்போ ஈடுபடுறது இல்லையா? விரலில் பூரா வலிக்குதுயா. ஓ, சரி சரி. வயசாயிட்டுல? ஆமாம். இப்போ வயசு உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 93. என்னை பிறந்த வீட்டில் என்னை மருந்தை போட்டு கொல்லணும் பண்ணிட்டாயா? ஏன்னுக்காங்க. பிறந்து 3 மாதம் நல்லா இருந்தது கண்ணு. அப்போ 3ஆம் மாதம் மூடின கண்ணு என் சத்தத்தை சொன்னேன். மூடின கண்ணு திறக்கலை. சரி. அவங்க போய்க்கா ஒன்றும் ஆகலை. அப்புறம் தருகாலம் போட்டுக்காங்க. தருகாலம் போட்டு கண்ணு முழிச்சு ஆட்டுக்கறி திறக்கிற மாதிரி குந்தம் கழிப்பு வந்து. சரி சரி, மருந்தை போட்டு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் ஒரு ஆள் சொல்லிட்டாரு, ஆயுள் பூரா கண்ணத்தாவுக்கு வர நேர்ந்துக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பாடு. இந்த ஒரு கண்ணு தெரியாது, இந்த ஒரு கண்ணு தான் பார்வை. ஓ, இந்த கண்ணு இப்போ இதுக்கு மருந்து ஊற்றுறேன். ஒரு கண்ணு தான் இப்போ தெரியுதா? அப்போ வந்து ஒரு கண்ணு தான். ஒரு கண்ணு தானா? ஆமாம். அந்த ஒரு அதுக்கு தான் கண்ணுச்சாமின்னு வச்சிருந்து பேர். ஆமாம், அந்த ஆள் சொல்லி இதை வச்சது. எங்கள் அப்பா சின்ன பிள்ளை தூக்கிட்டு தான் போவார் கோயிலுக்கு, சிவகங்கை மாவட்டம். சரி, அப்போ நீங்கள் இப்போ 93 வயசுலேயும் இப்போ நல்லா இருக்கீங்கல்ல? சாப்பாடு அப்போ சாப்பாட்டியா? இப்போ என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? 1.5 கிலோ ஒரு வேலைக்குன்னா 1.5 கிலோ அரிசியா? அரிசி இருந்தாலும் கூழாக இருந்தாலும் மாவாக இருந்தாலும். ஓ, என்ன கூழ் குடிப்பீங்க? எல்லா கூழ் குடிப்பேன். வரங்கூழ், குடாலி கூழ், சோளச்சோறு. அப்போ அந்த சிறுதானிய கூழ் குடித்ததுனால தான் நல்லா இருக்கீங்க. ஆமாம், அந்த பலம் நல்லா இருக்கு. ஏதாவது ஏதாவது நோய் வந்துச்சா? ஒரு தோசை இப்போமா? அப்போ 93 வயசில் உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு இந்த கண்ணுக்கு மருந்து ஊற்றுனேன். இந்த மருந்து புண்ணியம் வாங்கி கொடுத்தாங்க. சரி சரி. இந்த மருந்து இது வெளிக்கு போகிற மருந்து, மோசம் போகிற மருந்து. ஓ, சரி சரி. மாதம் 4 டப்பா இது சாப்பிட்டா தான் வெளிக்கு போகுது, மோசம் போகுது. சரி, இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க பிள்ளைங்க? ஒரு 2 பொம்பளை பிள்ளை, ஒரு 6-7 மக்கள் செத்து போச்சு. சரி, இருக்குது 3. 2 பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைகளையும் உங்களை பார்க்காதா? பொம்பளை பிள்ளைங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுது. சரி, பையன் என்ன பண்ணுறான்? பையன் இப்போ டிஃபன் கடை இருக்கிறாங்க. ஓ, சரி. அவங்க பார்க்க மாட்டாங்களா? எங்கே பார்க்குறாங்க? நான் சொல்லல, தமிழரசி பேக்கரி முக்கில் கடை. தமிழரசி பேக்கரி இருக்குல்ல? ஆமாம், அந்த முக்கில் கடை இருக்குது, அந்த கடை தான். ஓ, சரி சரி. சரி, பார்த்துக்கிட்டு வாங்க. பிள்ளைகள் உங்களை இப்போ வருத்தாலும் எப்படியும் அந்த பாசத்தை மறக்க மாட்டாங்க. நீங்கள் பிள்ளைகளை மறந்துடாதுங்க. ஐயா, தர்மாசத்தை பற்றி கூட்டி போய் சொன்னேன். என் பேரன் சின்னவனை, அவன் பேரன் 2 பையன். உங்களுக்கு நான் கூட்டிட்டு போகணுன்ட்டேன். அது தாய் தான் போயிட்டு சொல்கிறேன். ஏன்டா அப்படி கேட்கலையோ? அப்போ எப்படி பேரு? நாளைக்கு அவங்களுக்கும் இதே நிலைமை தானே வரும். அதை நினைக்கணும். சரி, பரவாயில்ல, நினைப்பாங்க. உங்கள் பிள்ளை தானே, கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க. காட் பிளஸ் யூ.